வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7. ஸோ 7ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். An oil funnel of tin sheet consists of a cylindrical portion 10 cm long attached to a frustum of a cone. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆயில் ஃபுனல் எப்படி இருக்கும்? ஒரு சிலிண்டர் இருக்கும், சிலிண்டர் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரம், கோனில் ஃப்ரஸ்ட்ரம் இருக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 cm லாங். ஓகேங்களா? அடுத்தது இஃப் த டோட்டல் ஹைட் இஸ் 22 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ சிலிண்டரிக்கல் போர்ஷன் வந்து 10 சென்டிமீட்டர், டோட்டல் போர்ஷன் வந்து 22 சென்டிமீட்டர். இந்த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டரிக்கல் போர்ஷன், ஸோ அந்த சிலிண்டரிக்கல் போர்ஷனோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு? பி 8 சென்டிமீட்டர். அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபுனல் பி 8 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரஸ்ட்ரமுக்கு கேபிட்டல் ஆர் 18, ஸ்மால் ஆர் வந்து சாரி இங்கே வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேபிட்டல் டி வந்து 18, ஸ்மால் டி வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டின் ஷீட் ரெக்வயர்ட் டு மேக் த ஃபுனல். அந்த ஃபுனலை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டின் ஷீட் தேவைப்படும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே படமாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஃபுனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்னது? ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? கரெக்டாக வரல. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு சிலிண்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுனல். அடுத்தது அவன் கொடுத்துருக்கான் மொத்த ஹைட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஆனால் அதுலேருந்து இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ இது போக நம்மளுக்கு வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்கான். அதாவது இந்த ஃப்ரஸ்ட்ரமோட டயாமீட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். டாப் ஆஃப் த ஃபுனல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இது வந்து ரேடியஸ். டயாமீட்டர் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கான். எவ்வளவு அப்படின்னா கேபிட்டல் டி வந்து 18 அப்படின்னா இப்போ கேபிட்டல் ஆர் 18/2 9. அதே மாதிரி ஸ்மால் டி வந்து 18 கொடுத்துருக்கான். அப்போ ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, ஹைட் வந்து சிலிண்டருக்கான ஹைட்டு இருக்குது, சிலிண்டருக்கான ரேடியஸுமே இதுதான் ஆர் ஈக்குவல் டு 4. மொத்த ஹைட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரமோட ஹைட்டு 22லேருந்து 10 போச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட ஹைட்டு 12 சென்டிமீட்டர், இதோட ஹைட்டு 10 சென்டிமீட்டர், மொத்தம் 22 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதை மேக் பண்ண எவ்வளோ ஷீட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இதுக்கு வால்யூம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணோம்னா ஏரியா ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்த இந்த ஆப்ஜெக்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ டோட்டல் ஏரியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரமோட ஏரியா கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த சிலிண்டரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமான ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 2πr/h. ஓகேங்களா? ஸோ இப்போ பை ரெண்டுக்கு காமனாக இருக்குது, நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்தது வேறு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்குது? 9 ப்ளஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோ இருக்குது? 4 இன்ட்டு எல் நமக்கு டேட்டா இங்கே கொடுக்கல, இது மொத்த ஹைட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ட்ரையாங்கிளாக எடுத்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் எல் ஸ்லாண்டிங் ஹைட்டு. ஸோ அப்போ எல் கண்டுபிடிக்குமா? சைடில் நம்ம தான். இப்போ எல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் ஆறுன்றது 9, ஸ்மால் ஆறுன்றது 4 ப்ளஸ் ஹச்சுன்றது எவ்வளோ இருக்குது? 12 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் 4 5 5 ஸ்கொயர் அப்படின்றது 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப்படின்றது 144. மொத்தம் எடுத்திங்கன்னா 169. எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. அப்போ எல் எவ்வளவு? 69. 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா? நம்ம எல் வந்து எவ்வளவு? 13 சென்டிமீட்டர் அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் 2πr/h அப்படின்றப்ப பை வந்து வெளியில் கொண்டு போயிட்டோம். ஸோ மீதி இருக்கக்கூடியது 2 இருக்குது. இதோட ஆர் வந்து எவ்வளவு? 4. இந்த சிலிண்டரோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேங்களா?
ஸோ இதை தான் நம்ம எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 22/7 9 + 4 13 13 × 13 169 ப்ளஸ் 2 4s are 80 80 × 10 80. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 22/7 169 + 8 249. ஓகேங்களா? ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணுறேன். 3 7s are 21 அகைன் 39 5 7s are 35 அகைன் 4 40 5 7s are 35. ஓகேங்களா? ஸோ 35.5 இன்ட்டு 22 அப்படின்றப்ப 71 71 7 8 9 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? 71 71 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதான் வரும். அதாவது இது வந்து 70 71ன்னு வரும். 71 71 அப்படின்றப்ப 781. ஸோ இதுதான் ஆன்சரு. என்ன அப்படின்னா டோட்டல் ஏரியா அப்படின்றதுனால நான் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லிடுறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இந்த ஃபொனாலோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 781 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே மறுபடியும் பார்ப்போம். ஸோ டோட்டல் ஏரியா அப்படின்றப்ப மேலே இருக்கக்கூடிய இந்த கோன் ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோனோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். அதே மாதிரி இந்த சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஷீட்டோட அளவு தான் கேட்டிருக்கோம். ஸோ ஷீட்டை அப்படியே நம்ம ரோல் பண்ணால் இந்த கோனும் ஃப்ரஸ்ட்ரமும் இந்த சிலிண்டரும் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆறு இன்ட்டு எல் 2/r அப்படின்றது. ஸோ டேட்டாவை போட்டு பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்ச எல்லா டேட்டாவும் இங்கே நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்ன்றது பண்ணலாம். ஸோ இதன்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு 781 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.